வணக்கம் காவேரியன்ஸ், வெல்கம் பேக் டு காவேரி பிஸ்னஸ். இன்றைக்கி மார்க்கெட்டு ஓப்பன் பண்ணும்போது நல்லா தான் இருந்தது. பட் அப்படியே படிப்படியாக குறைஞ்சி இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 28 பாயிண்ட்ஸு குறைச்சிருக்கு அண்டு லாஸ்ட்டு க்ளோசிங்கோட. ஸோ இந்த ஈரான் அண்ட் இஸ்ரேல் வார் அப்படியே கண்டினியூ ஆகிற வரைக்கும் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு கூட நம்ம கண்டிப்பாக சொல்லிடலாம் மார்க்கெட் பற்றி. அண்டு இதே சமயத்தில் நீங்கள் கோல்டு பார்த்திங்கன்னா கோல்டு கூட மேலே போகல, ஆக்சுவலாக குறைஞ்சிருக்கு இன்ஃபேக்ட். அண்டு இது பார்த்திங்கன்னா டாலர் ஸ்ட்ரெங்தன் ஆகிடுது. அண்டு அமெரிக்கன் ட்ரெஷரி பாண்டு பார்த்திங்க அப்படின்னா அது வந்து 4.27, அது கூட ரொம்ப ஹை. ஏன்னா அப்போ அது ஜாஸ்தியாக இருக்க நம்ம எஃப்ஐஎஸ் வித்ட்ரா பண்ணிகிட்டே போவாங்க. ஏன்னா இங்கே வந்து 4.27% ரிட்டர்ன் கொடுக்குமா இந்தியன் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்காது நேச்சுரலி. ஸோ அது எக்ஸ்சேஞ்ச் ரேட் விட பயங்கரமாக மேலே போயிட்டே இருக்குது. ஸோ நேச்சுரலி அவங்க வித்ட்ரா பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அண்டு ஏன்னா அங்கே அஷ்யூர்டு ரிட்டர்ன் கிடைக்க போகுது 4.27%. அண்டு அதனால் அங்கே போகிறதுக்கு தான் கிரேட் சான்சஸ் இருக்குது. ஸோ வாட் எவர் இட் இஸ், இன்றைக்கி நான் என்ன பேச போகிறேன்னா ஒரு 2 இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ், ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினைக்கிறேன். ஒன்று வந்து ஐடிபிஐ பேங்க் பொறுத்து பேச போகிறேன். செகண்ட் வந்து இந்த பாஸ்ட் ஒரு 15 இயர்ஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கோல்டா ஸ்டாக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கோல்டு வந்து மெனி ஆஃப் த டைம்ஸ் வந்து பீட் பண்ணிடுது ஈக்விட்டிஸை அண்ட் லார்ஜ் நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸை. ஒன்லி அ ஸ்மால் பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டாக்ஸ் தான் ஹஸ் பீட்டன் கோல்டு அப்படின்ட்டு. அந்த பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டாக்ஸ் உங்கள் கையில் இருக்குமா அப்படிங்கிறதான் கொஸ்டின். அப்போ வந்து நம்ம எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும் பாருங்கள். ஆஸ் எ இன்வெஸ்டர் வந்து அந்த 26%க்குள்ளே நம்மளுடைய இது இருக்கணும், கவனம் இருக்கணும், வாங்கி இருக்கணும். அப்போ தான் நம்ம கோல்டே பீட் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா பேசாமல் கோல்டை வாங்கிட்டு போயிடலாமா அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட் வந்து ஐடிபிஐ பேங்க். கவர்மெண்ட் என்ன சொல்லிட்டாங்க, ஐடிபிஐ சேல் கிடையாது அப்படின்ட்டாங்க. ரொம்ப ஆச்சரியம் இல்லை. ஆக்சுவலாக ஃபெப்ரவரி பட்ஜெட்டில் கூட சொன்னாங்க தட் ஐடிபிஐ பேங்க் வில் பி சோல்டு பிஃபோர் த இயர் எண்ட் அப்படின்னாங்க. ஸோ இப்போ அது நடக்க போகிறதில்ல. என்ன காரணம் அப்படின்னா நிறைய காரணம் வந்து பார்க்கலாம். ஒன்று வந்து ரெண்டு பிட்டர்ஸ் தான் இருந்தாங்க. கோட்டக்கு கூட பிட் பண்ணல. யார் கடைசியாக பார்த்திங்கன்னா எமிரேட்ஸு, அங்கே இந்த ஆர்பிஎல் பேங்க்கில் இன்வெஸ்ட் பண்ணாங்களே 27,000 crores, அவங்க வந்து பிட் பண்ணியிருக்காங்க அலாங் வித் ஃபேர்ஃபாக்ஸ். தட் இஸ் அந்த கேத்தலிக் சிரியன் பேங்கை ஓன் பண்ணிகிட்ருக்காங்கல்ல அவங்க. ஸோ இந்த 2 பேரும் என்ன பண்ணியிருக்காங்க, ரொம்ப லோ ப்ரைஸில் பிட் பண்ணியிருக்காங்க. அதாவது கவர்மெண்ட்டோட ரிசர்வ் ப்ரைஸுக்கு குறைச்சி கோட் பண்ணனால ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அது வந்து ஒரு பராப்ஸ் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு ரிசர்வ் ப்ரைஸு குறைச்சிருந்தனால அவங்க வந்து கொடுக்கல. செகண்ட் ரீசன் பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து கோட்டக் வித்ட்ரா பண்ணிட்டாங்க. இவங்க 2 பேர் தான் இருக்காங்க. இந்த 2 பேரில் ஏற்கனவே ஒருத்தர் வந்து ஆர்பிஎல் பேங்க் ரன் பண்ணிகிட்ருக்காரு. அது இன்னும் கன்சாலிடேட் பண்ணி ஆகணும். அப்போ வந்து ஃபேர் ப்ரைஸு கிடைக்கலன்னா ஏன் வந்து அதை விற்கணும் இந்த தருணத்தில் அப்படின்னு கூட நினச்சிருக்கலாம் கவர்மெண்ட்டு. ஸோ அதனால் நிறைய பிட்டர்ஸ் இல்லை. ஸோ அதுவும் ஒரு காரணம். இவங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. ஸோ விச் இஸ் த பெஸ்ட் பையர் அப்படிங்கிறது கூட நம்ம சொல்லிடலாம். அண்ட் மூணாவது ரீசன் பார்த்திங்க அப்படின்னா இந்த வேல்யூவேஷன் இந்த ஆஃபர் பண்ணாங்கள அவங்கெல்லாம் வந்து ரொம்ப லோ ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏன் அப்படின்னா இந்த இன்டர்நேஷ்னல் சிச்சுவேஷன் கூட நம்ம சொல்லிடலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ அன்சர்டன்டி இருக்குது. அண்டு ட்ரம்ப் வந்ததுலேருந்து வேறு நிறைய இஷ்யூஸ் இருக்குது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால நிறைய இஷ்யூஸ் இருக்குது. இப்போ இந்த கல்ஃப் வார்னாலையும் அனதர் இஷ்யூ ஆகிடுது. அதனால் நிறைய அன்சர்டன்டி இருக்கிறனாலையும் இந்த பையர் வந்து நிறைய ஹை ப்ரைஸில் பிட் பண்ண விரும்பலை அப்படின்னு கூட சொல்லிடலாம். அண்டு அதனாலேயும் இந்த பிட்டிங் வந்து கோத்ரூ ஆகலை அப்படின்னு சொல்லலாம். இந்த அன்சர்டன்ட்டியும் ஒரு காரணம் அப்படின்னு கூட சொல்லிடலாம். ஆனால் ஏன் வந்து இவங்கெல்லாம் வந்து குறைச்சி பிட் பண்ணியிருக்காங்க, இது வந்து ஒரு பப்ளிக் செக்டர் பேங்க். அண்டு நேச்சுரலி அதோட கல்ச்சர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்.
இப்போ அதுக்கும் ஒரு காஸ்ட் இவங்க போட்டாகணும் பிட் பண்ணுறவங்க. ஸோ அது கூட திங்க் பண்ணியிருந்திருக்கலாம், ஏன் வந்து குறைச்சி கோட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு. ஏன்னா ஒரு பப்ளிக் செக்டர் பேங்க்ஸை வந்து அசிமுலேட் பண்ணும்போது தென் வந்து ரொம்ப அதுக்கு ஒரு தனி காஸ்ட் ஒதுக்கணும் யாராக இருந்தாலும் பையர். ஸோ அது ஒரு காரணம் சொல்லலாம். அப்புறம் கடைசி பராப்ஸ் தக்க லாஸ்ட் ரீசன் என்னன்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா, இந்த வேல்யூவேஷன் அண்ட் தட் டு மார்க்கெட் வேல்யூவேஷன். பாருங்கள், கவர்மெண்ட் எப்படி ரிசர்வ் ப்ரைஸ் அரைவ் பண்ணியிருப்பாங்க, அந்த மார்க்கெட் வேல்யூ எடுத்திருப்பாங்க. அண்டு அவங்க கொடுக்குற ப்ரைஸ் டு புக்கும் மார்க்கெட் வேல்யூ பேஸ்டும் இருக்கும். அண்டு அப்படி இருக்கிறப்ப யார் வந்து இதை போய் வாங்க போகிறா? ஏன்னா ஃப்ளோட்டிங் ஷேர்ஸை ரொம்ப குறைச்சி தான், அதனால் டிமாண்ட் இதுக்கு நிறைய இருக்குது, பையர்ஸ் வேறு பிட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ நேச்சுரலி இது மார்க்கெட் ப்ரைஸ் ரொம்ப ஹையாக தான் இருக்கும். பார்த்திங்கன்னா 103, 104 அது மாதிரி கூட போச்சு. இன்றைக்கி 76 கொட்ட ஆகிட்டுருக்கு. அப்போ இந்த ப்ரைஸ் டு புக்கு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து செல்லர் வந்து ஜாஸ்தி தான் டிமாண்ட் பண்ணுவாங்க. ஸோ பையர் வந்து அதை பேஸ் பண்ணி அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு கூட சொல்லிடலாம். ஸோ அதனால் அது ரெண்டு பேரும் பையர் அண்ட் செல்லர் ரெண்டு பேரும் ஐ டு ஐ பார்க்காதனால ஐ திங்க் இந்த கைவிடப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். மேபி சம் அதர் டைம் கவர்மெண்ட் மே திங்க் ஆஃப். ஆனால் இது ஒரு பேட் நியூஸ் தான் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கவர்மெண்ட்டோட ஏற்கனவே வந்து அவங்களுடைய டார்கெட், அந்த ஃபிஸ்கல் டெபிசிட் டார்கெட் வந்து அஃபெக்ட் ஆகிடுது. இதனால் ஃபர்தராக அஃபெக்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லலாம். அண்டு திருப்பியும் வந்து இந்த ஃபிஸ்கல் டெபிசிட் இதனால் இன்க்ரீஸ் ஆகலாம். இப்போ இந்த கல்ஃப் வார்னால நிறைய ப்ராப்ளம் வரலாம். அதனாலையும் இவங்க வந்து ஃபர்தராக ஸ்பெண்டிங் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் ஃபர்தர் ஸ்பெண்டிங் பண்ண போகிறாங்க அப்படின்னா, ஏன்னா ஃபர்டிலைசர் பாருங்கள், அது கிடைக்க போகிறதில்ல, அது ஹை ப்ரைஸில் கிடைக்க போகுது. அண்டு நியூ சோர்ஸை சர்ச் பண்ணி ஆகணும். அண்ட் ஆயில் அண்ட் கேஸ் இதெல்லாம் வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆக போகுது. அப்போ வந்து நிறைய அப்புறமேல இது எக்ஸ்சேஞ்ச் ரேட் வர ஃபால் ஆகிடுது. ஸோ இதெல்லாம் வந்து இஸ் கோயிங் டு அஃபெக்ட், டெஃபினட்டாக ஃபிஸ்கல் டெபிசிட்டாக அஃபெக்ட் ஆக போது, இன்ஃப்ளேஷன் ஷூட் அப் ஆகிடும். அண்டு இப்போ வந்து பட்ஜெட் டெபிசிட்டும் இதனால் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிடலாம். அதனால் பல காரணத்தினால கவர்மெண்ட் வந்து இதை அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்னு சொல்லலாம். இப்போ நெக்ஸ்ட் டாபிக். இப்போ பாருங்கள், கோல்டு வந்து ஒரு இம்பார்ட்டண்டாக எல்லாருமே சொல்லுவாங்க அசெட் அலோகேஷனில் அதுவும் ஒரு போர்ஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அட்லீஸ்ட் ஒரு 10% வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் ஈவன் இந்த மாதிரி ஹைலி வாலடைலிட்டி இருக்கிற சமயத்தில் ஈவன் 15% கூட போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கூட இப்போ நான் சொல்ல விரும்புகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கோல்டு வந்து டிஃப்ரெண்ட் டைமில் எப்படி இதாக இருக்குது இந்த பாஸ்ட்டு 15-16 இயர்ஸில் அப்படிங்கிறத ஒரு சிம்பிள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். எப்படி கோல்டு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 இயர் ரிட்டர்ன் வந்து 86% கொடுத்துருக்கு. அண்ட் ஒன்லி 3% ஆஃப் த ஸ்டாக்ஸ் தான் அண்டு இந்த 89%க்கு அந்த 80 and above % ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 3 இயர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 178% வந்து கோல்டு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஆனால் ஒன்லி 13% ஆஃப் த ஸ்டாக்ஸுக்கு தான் அந்த லெவலுக்கு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ 7 இயர்ஸ் எடுத்து பாருங்கள், 390, there is the 3 times or 4 timesன்னு சொல்லிடலாம். 4 times வந்து கோல்டு வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனால் 18% ஆஃப் த ஸ்டாக்ஸு தான் இந்த இதுக்கு மேலே கொடுத்துருக்கு. தட் இஸ் 3.9 times கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். 10 இயர்ஸ் எடுத்து பாருங்கள், கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் இன் 10 இயர்ஸ் ஒரு லாங் பீரியட் வச்சுருந்தீங்க அப்படின்னா அண்ட் 4.4 times வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஆனால் ஒன்லி 26% ஆஃப் த ஸ்டாக்ஸு தான் வந்து இதை பீட் பண்ண முடிஞ்சிருக்கு. அதனால் வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா, லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ ஷுவராகவும் அண்ட் எவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக இருக்கணும்னு பார்த்துக்கோங்க. இன்டெலிஜென்ட்னா த ரைட் பிக்கிங் ஆஃப் த ஷேர்ஸ் அட் த ரைட் டைம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ வந்து அந்த 26%க்குள்ள அவங்களுடைய சாய்ஸ் இருக்கணும். அப்போ தான் வந்து நீங்கள் கோல்டை பீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அப்படின்னா இந்த கோல்டு வந்து ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிடையவே கிடையாது. கோல்டுக்கு அது வந்து அலோகேஷன் வந்து மோர் தென் 10% வச்சுக்கிறது ரிஸ்கி அப்படின்னு சொல்லலாம். அண்டு ஏன் அப்படின்னா அதுக்கு மேனேஜ்மெண்ட்டுன்னு யார் இருக்கா? ஸோ நேச்சுரலி அது ஒன்றுமே கிடையாது, மேனேஜ்மெண்ட் கிடையாது. அதுக்கு ஒரு டிவிடெண்ட் இருக்கா?
அதுவும் கிடையாது. அதை எப்படி அனலைஸ் பண்ணுறது அப்படின்னு கூட ஒன்றும் சொல்ல முடியாது. இப்போ பாருங்கள், கோல்டு வந்து எல்லாரும் சொல்லுவாங்க அன்சர்டன் இருக்கும்போது அப்படியே விலை மேலே போகுண்டு. இப்போ போச்சா? இல்லை. ஏன்னா அதர் ரீசன்ஸும் நம்ம பார்த்தாகணும். இப்போ பாருங்கள், கோல்டு வந்து குறைஞ்சிக்கிட்டே போயிட்டுருக்கு. 5100 அது மாதிரி இருந்த இது வந்து இன்றைக்கி வந்து $4990 அது மாதிரி கொட்டாயிட்ருக்கு. ஸோ அது குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. அண்ட் ஏன் அப்படின்னு பார்த்தா, அஃப்கோர்ஸ் அந்த இது வந்து அவங்களுடைய கரன்சி டாலர் வந்து ஸ்ட்ரெங்தன் ஆகிட்டுருக்கு. அண்டு அதனால் டாலரில் நம்பிக்கை போகும்போது தான் தென் வந்து கோல்டுக்கு மக்கள் ஷிஃப்ட் பண்ணுவாங்க. அதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் ரீசன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ பாருங்கள், ஈவன் ட்ரெஷரிக்கு கூட 3.99 அப்படி மாதிரி இருந்தது, இன்றைக்கி 4.27 ஆகிடுது. அப்போ நேச்சுரலி கோல்டுக்கு வந்து அவ்வளோ மதிப்பு இருக்காது. ஸோ நேச்சுரலி இதுக்கெல்லாம் மதிப்பு போகும்போது தான் கோல்டுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அதனால் ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஃபேக்டர்ஸ் தான் கவர்ன் பண்ணிகிட்ருக்கோம் கோல்டோட அப்ரிசியேஷனை. அதனால் அதை பேஸ் பண்ணி நம்ம பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா, அது வந்து யாருனாலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. எப்படி இருக்க போகுது, வாட் வில் பி அவுட்கம் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் கம்பெனிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா நிறைய இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் கரெக்டாக இருக்கிறப்ப அது பர்ஃபார்ம் பண்ணி தான் ஆகணும். அதை சூஸ் பண்ணுறது தான் நமக்கு திறமை வேணும் இல்லையா, ஆர் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ மேனேஜ்மெண்ட் எப்படி, இல்லாட்டா எந்த செக்டாரில் இருக்காங்க, அவங்களுடைய க்ரோத் எப்படி இருக்குது, அண்டு மோட் இருக்கா, அண்டு டிவிடெண்ட் பாலிசி எப்படி இருக்குது, இல்லாட்டா அந்த செக்டார் அவங்க வந்து எப்படி அதை வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க, எப்படி வந்து அந்த கம்பெனியை மேனேஜ் பண்ணுறாங்க, இல்லாட்டா கவர்மெண்ட்டோட பாலிசி எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஸ்டடி பண்ணி இதை வந்து ஒரு ஒரு ரீசனபிளாக நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். பட் அது கோல்டுக்கு என்ன மாதிரி ப்ரெடிக்ஷன் பண்ணுறது? என்னை இப்போ வந்து ட்ரம்ப் என்ன திங்க் பண்ணுறாரு நம்மளால் சொல்ல முடியுமா? இல்லாட்டா ஈரான் வந்து எப்படி வந்து ரிப்ளை கொடுக்க போகிறாங்க டு த இஸ்ரேலோட பம்பார்ட்மெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்ல முடியுமா? எதுவுமே சொல்ல முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி நம்ம கோல்டு மட்டும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி ஜெயிக்க முடியும் அப்படின்னு தான் என்னுடைய கொஸ்டின்ஸ். அதனால் எப்பொழுதுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, அது வந்து ஒரு சேஃப்டி வால் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து அதுலேயும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் ஃபார் மல்டி அசெட் அலோகேஷனுக்காக. ஜஸ்ட் லைக் என்பிஎஸை மட்டும் நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்க முடியாது, இல்லாட்டா ஃபிக்ஸட் டெபாசிட் மட்டும் நம்ம நம்பி இருக்க முடியாது. அதே மாதிரி தான் கோல்டை மட்டும் நம்பி இருக்க முடியாது. நம்ம ஈக்விட்டியும் நம்ம வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு வந்து நம்ம பெஸ்ட் வே என்னென்னா, அந்த 26% சொல்கிறோம் பாருங்கள், அந்த இதுக்குள்ளே நம்ம சாய்ஸ் வந்துடணும். அதுக்கு வந்து நிறைய எஃபர்ட் எடுத்து தான் ஆகணும். அப்படி பண்ணும்போது the return will be phenomenal அப்படின்னு தான் நான் சொல்வேன் நான். ஸோ இதுதான் என்னுடைய வியூ அபவுட் இந்த 2 இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட்ஸ் இன்றைக்கி பேசுனது. அண்டு இது வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் கிடையாது, இது வந்து ஃபார் இன்ஃபர்மேஷன் அண்ட் எஜுகேஷன் பர்பஸ் தான். அண்டு இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.